இப்போ அழகாக ஒரு காட்டுப்பகுதி தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் நம்மளை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஊரை சுற்றி 3 கிலோமீட்டர் நம்ம தள்ளி வந்திருக்கோம் மக்களே. இந்த இடத்துல நிறைய பழங்கள் இருக்குது. கிளிஞ்சல் பழங்கள், காட்டு கொடி பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு சார்ந்து பனைமரங்கள், அப்புறம் பனைமரம் இருக்குது. பனைமரத்தை விட்டுட்டேன், பனைமரம் இருக்குது மக்களே. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி நிறைய மரங்களும் நிறைய பழங்களும் நிறைய விலங்குகளும் நம்மளை சுற்றி அழகாக இருக்குது. பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் ஒத்தையடி பாதை தான், வேறு பாதையே இருக்காது. அந்த அளவுக்கு அழகான நேச்சுரலான ஒரு பிளேஸ், ஒரு ஆபத்தான பிளேஸ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்கே வந்து நரிகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் இங்கே நரிகள் நிறைய இருக்குது அப்படி சொல்லி பார்த்துருக்கேங்க. ஆனால் கிட்டத்தட்ட முயல்களை பார்த்துருக்கேன் மக்களே. முயல்கள் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. முயல்களை நான் பார்த்துருக்கேன் நேர்லேயே. இப்போது அதில் ஒரு அழகான ஒரு பழத்தை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மரம் எப்படி இருக்குது மக்களே, தெரியுதுங்களா? ரொம்ப அழகாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு காட்டு பழத்தை தான் பார்க்க வந்தோம். இங்கே பாருங்கள், நம்மளை சுற்றி பறிச்சிட்டேன், தெரியுதுங்களா? இது தாங்க காட்டுப்பழம் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, ஆப்பிள் பழம் இருக்குது பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. மக்கள் நிறைய பேர் வந்து இதை சாப்பிடுவாங்க. கிராமத்தில் ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பழம் தான் இது. ரொம்ப நேச்சுரலான பழம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இதோ ஒரு மரம் இருக்குது. இது வந்து ஜோடி பழம்னு சொல்லுவாங்க. அதேமாரி சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். ஜோடி பழம்னு சொல்லுவாங்க. ஜோடி தான் காய்க்கும் பாருங்கள். இந்த ஒரு ஜோடி, அது மேலே ஜோடி. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? 2 பழங்கள் க்ளோஸை பார்க்குறேன். கையில் பாருங்கள், 4 பழம் இருக்குது. ஜோடியாக காமிச்சிட்ருக்கு பழங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்க தான் வந்தோம், இப்போ பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் காயாக தான் இருக்குது. காய்களும் நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பறிச்சு எடுத்து வீட்டுக்கு சாப்பிடுவேன். அங்கே பாருங்கள், பூ மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த பூ வந்து சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், அப்படியே வரேன். அங்கே வந்து கிளிஞ்சல் கொடி இருக்குது. அதில் வந்து மரத்தில் அதில் வந்து கை வச்சோன்னா நம்ம கையே அரிப்பு வந்துடும் மக்களே, அந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். பூ பாருங்களேன், எல்லா பூவும் வந்து இயற்கையில் மேல் நோக்கி தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு பூ பாருங்கள், கீழ் நோக்கி வளருது மக்களே. இயற்கைக்கு மாற கீழ் நோக்கி வளருது. ரொம்ப அழகான பழம். இங்கே பாருங்கள், நிறைய பழம் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பழம், அந்த பக்கம் பழம் அப்படி சொல்லிட்டு எல்லா பக்கமும் பழங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இந்த பழங்களில் பார்க்க தான் வந்து அந்த பக்கம் போனால் நம்ம காட்டு பழங்கள், அந்த பக்கம் போனால் சப்பாத்தி வகை பழங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. இங்கே வந்து காட்டு பழங்கள் நிறைய இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து சொன்னேன். இப்போ வந்து சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். கொடி பழங்கள் இங்கே பாருங்கள், இது வந்து கொடி செடின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம கையிலலாம் மாட்டிக்க மக்களே. சப்பாத்தி கல், இதை பாருங்க, என் கை வைக்கிறேன், கையில் மாட்டிக்கிச்சியா, வலிக்குது மக்களே, வலிக்குது அந்த அளவுக்கு. இது வந்து கொடி பழங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பாருங்கள், மரத்தை சுற்றி போனால் இந்த பக்கம் கொடி பழங்கள் இருக்கா, இதோட 2 பழம். இது வந்து இப்போ நான் காய்ச்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட முள்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? கை வைக்க சொல்லி அப்படியே கையை கிழிச்சிடும் மக்களே. அந்த அளவுக்கு கொடி பழங்கள் ரொம்ப ஆபத்தானது. ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்கள் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. சீசனில் குழந்தைங்களை அழகாக பறித்து இங்கேருந்து பாக்கெட்டில் போட்டு போவாங்க மக்களே. இங்கே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து மக்கள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க, வந்து இந்த கொடி பழங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே இந்த பழங்கள் வந்து. ஆனால் இப்போது சீசன் இல்லை, அதனால் கொடி பழங்களும் இல்லை. இப்போ 3ஆவதாக ஒரு பழத்தை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வேப்பம்பழம் மக்களே. பக்கத்துலேயே வேப்ப மரம் வளர்ந்துருக்கு. வேப்ப மரத்தில் வேப்பங்காய் வளர்ந்துருக்கு. கிளிகள், அணில்கள், முயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தால் நிறைய உயிரினங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கிளிப்பழங்களும் நிறைய இருக்குது மக்கள் இந்த இடத்துல. கிளிப்பழங்களும் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 3 வகையான பழங்கள் பார்த்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தா பனை மரம் வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஒரு பனை மரத்தில் பனங்காயும் காய்க்க ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். பனங்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பனங்காய் வந்து நம்ம பறித்து சாப்பிட்லாம் மக்களே. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள், கூடையே வேப்ப மரம் வளர்ந்ததால ஃபுல்லாக வேப்ப மரம் காற்று அடிக்குது. மேலே பார்த்தா வேப்ப மரங்கள் நிறைய இருக்குது. அதையும் பறித்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். வளர்ந்துருக்கு மக்களே, எல்லா பக்கமும் இருக்குது. பாருங்களேன், வேப்ப மரத்தில் பழங்களை சூப்பராக மக்களே. எல்லா பக்கமும் பாருங்கள், அழகாக வளர்ந்துருக்கு. அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், இயற்கை அழகாக. அங்கே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. கூட்டில் குருவிகள் இருக்கா இல்லைன்னு தெரில. ஆனால் கீ மேலே இருந்து சவுண்டு
மட்டும் வந்துட்டு மக்களே. குருவி வந்து கத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கிளிஞ்சல் பழங்கள், வேப்பம்பழம் பாருங்கள். காட்டுக்குள்ளே வந்தால் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமே இல்லைங்க மக்களே. அவ்வளோ பழங்கள் இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட இன்னொரு பழம் இந்த இடத்துல இருக்குது. இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த பழத்தை தான் நம்ம இப்போது கடந்து போய் பார்க்க போகிறோம். காற்று என்னமா வீசுது பாருங்கள், சூப்பராக இருக்கு மக்களே. காற்று ரொம்ப அழகாக வீசிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது இதை பாருங்கள் எப்படி இருக்க பகுதி, எங்கே பார்த்தாலும் மக்களே ஓரளவுக்கு இதுவாக தாண்டா இருக்குது மக்களே. இது பேர் வந்து கிராமத்தில் வந்து பொதார், இது அப்புறம் என்ன சொல்லுவாங்க, காட்டுப்பகுதி, தனிப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படின்னு சொல்லலை. இங்கே பாருங்கள் கூழாங்கல், சின்னதாக ஒரு நீர்நிலை பாருங்கள். அந்த பக்கம் மலை பிரதேசம் ஃபுல்லாக மழையாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் நீர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் இருக்குது பாருங்கள். விலங்குகள் வந்து தண்ணி அருந்ததுக்கு தண்ணி இயற்கை கொடுத்த ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் மக்களே. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், மூணாவது ஒரு பழத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோ பாருங்கள் கிளிப்பழம் தெரிஞ்சுங்களா, உள்ள கிளிப்பழம் இருக்குது மக்களே. நிறைய இருக்குது மக்களே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரே நாள் நான் இத்தனை பழத்தை பார்ப்பேன் காட்டுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நெருக்கமாக தெரிஞ்ச சப்பாத்தி கள்ளிப்பழம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூ விட்டுருக்கு, மஞ்சள் கலர் பூ மக்களே. பூ அழகாக விட்டுருக்கு பாருங்கள். கொத்து கொத்தா காய்ச்சி கிடைக்கும் சப்பாத்தி பள்ளி பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ சப்பாத்தி கள்ளி பழம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சி பார்க்கல இவ்வளோ பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு நம்ம ஊர்லேருந்து வந்த பழங்கள் தான் ட்ராகன் ஃப்ரூட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் இயற்கையில் வளர்ந்த பழங்க. தொட்டன்னு வச்சுங்க, தொட்டா கை வைக்கிறேன் முள் வந்து குத்துது மக்களே. கையில் சதாக்குன்னு நினச்சி கூட பார்க்கல, அந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இருங்க, ஒரு ட்ராகன் ஃப்ரூட் பழமாக இருக்குது இந்த இடத்துல. நம்ம வந்து ஒரு பழம் இருக்குது, அதை தான் பறிக்க போகிறேன். எப்படி பறிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இருங்க, என் மூஞ்சோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். அங்கே நண்பர்கள் கையில் குத்தி வச்சுக்க வந்து மக்களே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பழம் மக்களே. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து கல்லில் வச்சு ஓரளவுக்கு தேய்ச்சிக்கணும் மக்களே. அப்போ தான் வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து முள்ளுலாம் இருக்குது மக்களே. அந்த முள்ளுனால ஆகும், இல்லைன்னா உங்கள் கையெல்லாம் வந்து குத்திடும். அதனால் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்ருக்கலாம். அந்த முள்லாம் வந்து இந்த மாதிரி கல்லில் வச்சு தேய்ச்சிட்டுனா அந்த உமி முள் வந்து கொட்டிடும் மக்களே ஃபுல்லாக. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு உள்ளே தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நம்ம இப்போ கை வைக்க சொல்லி அது பாருங்க அப்படியே குத்துது கையெல்லாம். அதனால தான் இந்த பழத்தை ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்தளவுக்கு ரொம்ப சத்து வாழ்ந்த பழங்கள் எல்லாமே கடவுள் ஆபத்தும் அதிகமாக வச்சுருக்காரு மக்களே. அந்தளவுக்கு ஆபத்தான பழம் தான். ஓரளவுக்கு எல்லா இடத்தையும் தேய்ச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பழத்தை பறித்து சாப்பிட போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பழம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம இதை அப்படியே கடித்து சாப்பிடக்கூடாது மக்களே. இது வந்து அப்படியே கடித்து சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இதை வந்து நம்ம உள்ள உரிச்சி உள்ள எந்த கலரில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இது இப்போ வந்து என் கையால் ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த பழம். மக்களே உள்ளேருந்து ரத்தம் வந்து நினைக்காதீங்க, பழம் தான் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா மக்களே, சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப புளிப்பாக இருக்குது மக்களே. நான் வீடியோ முடிச்சது தான் அழகாக சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பழத்தை காட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன். இங்கே பாருங்கள் உள்ளேருந்து எப்படி வந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு. இந்த பழத்தை நான் இப்போ முழுசாக சாப்பிட போகிறேன், வீடியோ முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் ஆனால் காட்டுக்குள்ளே வந்ததுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 வகையான பழங்கள் இப்போ பார்த்தேன் மக்களே. இப்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த பழம் இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து இந்த காட்டுக்குள்ளே பிரதான பகுதியில் நடந்து போயிட்டுருக்கோம் மக்களே. கையில் பாருங்கள் ஒன்றும் முள் குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு முள் சதாக்குன்னு குத்திட்டு இருக்கா. அப்போ மக்களே நான் வீடியோ முடிச்சது தான் அந்த முள்ளை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கையில் வந்து சதாக்குன்னு குத்திட்டு இருக்கு. அதான் சொன்னேன் கஷ்டப்பட்டு முள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் கலர் பவுடர்லாம் இதெல்லாம் தான் தயாரிக்கிறாங்களான்னு தெரில. அப்படியே கலர் வந்து ரொம்ப அழகாக கையில் கொஞ்சம் தாங்க வச்சேன், அதுக்குள்ளே ரோஸ் கலராக ஆகிடுச்சு. நாக்கு பாருங்களேன் ரோஸ் கலர் ஆகிடுச்சு. அப்படியே அந்த அளவுக்கு இப்படி இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. பழம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், லைட்டாக புளிக்குது. ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பீங்க, அதே அளவு தான் இருக்கும். நான் இதில் வந்து கிராமத்து பழம் அப்படின்றத எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
எனர்ஜெட்டிக் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப நேச்சுரலாக அந்த பழம் இருக்குது மக்களே. இப்போது ரொம்ப கடல் கடந்து வந்துடுற மாதிரி கடல் கடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுருக்கோம் காட்டுக்குள்ளே. காட்டு பக்கம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பழங்கள் தான் இருக்குது. விலங்குகள் அதிகமாக வசிக்குது. காட்டு விலங்குகள் ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல. நல்லா இருக்குது மக்களே. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இடம். ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னைய பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம். பாய் பாய்ங்க.